வெல்கம் டு ஜோஸ் குட்டீஸ். இது நம்ம குட்டீஸ்க்கான சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்களை பற்றி. அதில் தமிழ் மொழி பற்றிய ஒரு சின்ன முன்னுரை, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, தமிழ் எழுத்துக்களின் வகைகள், தமிழ் எழுத்துக்களின் மாத்திரை அளவு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உலக மொழிகளில் மிகவும் தொன்மையான பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு ஒலி வடிவம், வரி வடிவம் எந்த நூற்றாண்டில் கிடைத்தது என்பது யாராலும் இன்னும் கண்டறிய முடியவில்லை. ஒலி வடிவம் என்பது நாம் பேசும் வடிவம், வரி வடிவம் என்பது நாம் எழுதும் வடிவம். ஒலி வடிவத்திற்கு வரி வடிவம் கொடுப்பது எழுத்து என்பர். தமிழ்மொழி என்பது செம்மொழிகளில் ஒன்றாகவும் பண்டைய காலம் தொட்டே சிறந்த இலக்கண இலக்கியங்கள் பெற்ற மொழியாகவும் உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் உலக நாடுகள் பலவற்றிலும் தமிழ்மொழி சிறந்த மொழியாக பெயர் பெற்று பலராலும் போற்றப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியில் மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளன. அவற்றின் பிறப்பிடத்தை வைத்து இரு வகைகளாக பிரித்துள்ளனர். அவை முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்து என்பது மொழிக்கு முதற்காரணமாகவும் பிற எழுத்துக்கள் தோன்றவும் ஒலிக்கவும் காரணமாகவும் இருக்கும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். இந்த முதல் எழுத்தில் 30 எழுத்துக்கள் உள்ளன. அவை 2 வகையாக பிரித்துள்ளனர்: உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்தில் 12 எழுத்துக்கள் உள்ளன. மெய்யெழுத்தில் 18 எழுத்துக்கள் உள்ளன. ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக கருதப்படுகிறது. சொற்கள் உருவாக இவையே அடிப்படையாக இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கின்றோம். இப்போ உயிரெழுத்து. உயிரெழுத்தில் 12 எழுத்துக்கள் உள்ளன. இவை இயல்பாகவும் எளிதாகவும் ஒலிக்கக்கூடியவை. உயிரெழுத்தை ஆவி எழுத்து என்றும் கூறுவர். ஆவி என்றால் உயிர் என்று பொருள். உயிரெழுத்தில் நாம் கூறும் ஓசையின் அளவை வைத்து குறில், நெடில் என இரு வகையாக பிரிக்கலாம். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் அல்லது குற்றெழுத்துக்கள் எனவும், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் எனவும் கூறலாம். அதை பற்றிய விரிவான வீடியோவில் தனி வீடியோவாக பார்க்கலாம். அடுத்து மெய்யெழுத்து. உயிர் இல்லாமல் உடல் இயங்காது. அதுபோல இந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து இயங்கும். அதனால் இவற்றை மெய்யெழுத்துக்கள் என்று கூறுவர். மெய்யெழுத்துக்களுக்கு ஒற்றை எழுத்துக்கள் என்றும் புள்ளி எழுத்து என்றும் வேறு பெயர் உள்ளது. மெய்யெழுத்தில் மொத்தம் 18 எழுத்துக்கள் உள்ளன. அவற்றை 3 வகையாக, அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 வகையாக பிரிக்கலாம். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை தனி வீடியோவாக போடுறோம். அடுத்து பார்க்க போகிறது சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து பிறக்கும் எழுத்துக்களை சார்பு எழுத்து என்பர். அவை உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, ஔகாரக் குறுக்கம், ஐகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம், இப்படி பல வகையை பிரித்துள்ளனர். உயிர்மெய் எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்த கலவை. இதில் மொத்தம் 216 எழுத்துக்கள் உள்ளன. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை தனி வீடியோவாக பார்க்கலாம்.
அடுத்து ஆயுத எழுத்து. 3 புள்ளி வடிவிலான எழுத்து என்பதால் இதை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, மற்ற எழுத்துக்களுடன் ஒன்றாமல் இருப்பதால் தனிநிலை என்றும் கூறுவர். சொல்லில் வரும்போது ஆயுத எழுத்தின் முன்னும் பின்னும் வேறு எழுத்துக்கள் வருவதால் இதை சார்பு எழுத்து என்பர். இதேபோல் மற்ற சார்பு எழுத்துக்கள் பற்றிய விளக்கம் வேணும்னா கமெண்ட் லைனில் போடுங்க. அதை பற்றின விரிவான விளக்கத்தை தனி வீடியோ போடுறேன். அடுத்து பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்களின் மாத்திரை அளவு. தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை எனப்படுவது கண் இமைக்கும், அதாவது கண் சிமிட்டும் நேரத்தை குறிக்கும் அளவு. எழுத்துக்கள் ஒலிக்கப்படும் கால நீட்டத்தை குறிக்க மாத்திரை என்னும் கால அளவு பயன்படுகிறது. எழுத்துக்களின் மாத்திரை அளவை இப்பொழுது பார்க்கலாம். குறில் எழுத்துக்கள் 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் இவை அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். உயிரெழப்படை 3 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஒற்றளப்படை 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகாரக் குறுக்கம், ஐகாரக் குறுக்கம் அரை மாத்திரை அல்லது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் 1/4 மாத்திரை அளவு குறிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்காக ரெடி ஆகிட்டே இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.